ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். குறைந்தது அதெல்லாம் எல்லாம் மாறி போச்சு. ஒரு குர்ஆன் படிக்கணும், 2 குர்ஆன் படிக்கணும், யாருக்கோ சொல்வதற்கு அல்ல, நமக்கு தான். தப்பு கிடையாது. 1 2 டார்கெட், எத்தனைக்கோ டார்கெட் வைக்கிறோம். இந்த வருஷத்துல புது வீடு வாங்கணும், இந்த வருஷத்துல 2வது வீடு எடுத்துடணும், இந்த வருஷத்துல கார் வாங்கணும், எவ்வளவு டார்கெட் வைக்கிறோம். இந்த ரமலானில் டார்கெட் 10 குர்ஆன், 20 குர்ஆன் நமக்கு டார்கெட். நிறைய குர்ஆனோட தொடர்பு, குர்ஆனுடைய அர்த்தங்களோட தொடர்பு, குர்ஆனுடைய தஃசீரோட தொடர்பு, குர்ஆனுடைய விளக்கங்களோட தொடர்பு, குர்ஆனிலே எந்தெந்த மாதிரியான வசனங்கள் எதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதோட தொடர்பு. அந்த குர்ஆனும் நாமும் அப்படியே நெருங்கி இப்படி ஆகிவிட வேண்டும். நாளை மறுமையில் அந்த குர்ஆனுடைய வசனங்களும் அத்தியாயங்கள் நமக்கு கபரிலும் மறுமையிலும் சாட்சிகளாக வர வேண்டும். அந்த குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது நாமும் குர்ஆனும் நண்பர்கள் என்பது போல ஆக வேண்டும். பள்ளிவாசல் என்பது நாளை மறுமையில் நமக்கு அர்ஷின் கீழாக நிழல் தரக்கூடிய ஒரு இடமாக, ரஜுலுன் வகல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித், யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோட தொடர்பில் இருக்கிறதோ அவன் நாளை மறுமையிலே அர்ஷின் நிழல் கீழாக இருப்பான். அது ரமலான்ல ஏற்படுத்திக்கலாம். அது பழக்கப்பட்டு நிறைய பள்ளிவாசல் இப்படி நிறைய நல்ல காரியங்களுக்கான ஒரு ஒர்க் ஷாப் தான் ரமலானே தவிர நாம பசித்திருந்து தாகித்திருந்து 10 பைசாவுக்கு அல்லாஹ்வுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ பசிச்சிருந்தியா, எனக்கு வானலோகத்துல எனக்கு போஸ்டர் ஒட்டாங்கப்பா, நீ பெரிய அல்லாஹ் அப்படியா சொல்ல போறான்ல. நம்ம பசிச்சிருக்கிறது அவனுக்கு என்ன ஆக போகுது? எனவே நாம் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹ்வுக்கு ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. நாம் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளத்தான்.